ஹாய் காய்ஸ், ஈஸியான முறையால சேமியா பாயாசம் வீட்லயே எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. சமைக்கவே தெரியாது அப்படின்றவங்க கூட ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஒரு வாணல்ல பார்த்தீங்கன்னா 10 ருபீஸ் பேக்கெட் சேமியா தான் எடுத்திருந்தேன். அதை வந்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். அதை வறுத்துட்டு இந்த அளவு சேஞ்ச் ஆனோன்னே தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே வாணல்ல பார்த்தீங்கன்னா 10 ருபீஸ் பால் பேக்கெட் ஊற்றிட்டு அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா 1/2 கப் மில்க் மெய்டு அதனோட சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வறுத்து வச்சுருக்க அந்த சேமியாவை இதனோட சேர்த்து நல்லா அடி பிடிக்காத அளவுக்கு கிண்டி விட்டுட்டே இருங்க. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா சிம்மில் தான் வச்சு கிண்டணும், இல்லைன்னா அது வந்து கட்டி பட்டுரும். அதனால் சிம்மிலே வச்சுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க, கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இதுவானோடனே தேவையான அளவு நான் வந்து 1/2 கப்பு வந்து சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். சுகர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு சைடில் பார்த்திங்கன்னா நெய்யை வந்து காய்ச்சி அதில் வந்து முந்திரி, திராட்சை இதெல்லாம் வந்து நல்லா போட்டு வறுத்து கொதிக்கிற இந்த பாலில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வாசம் போகிற அளவுக்கு நல்லா கலக்கி விடுங்க. நல்லா கொதிக்கட்டும். சேமியாவும் வெந்து வருது பாருங்கள். எல்லாம் இதுவானோடனே ஒரு 3 ஏலக்காவை அப்படியே தட்டி போட்டுக்கோங்க. அவ்வளோதான், சுவையான சேமியா பாயாசம் ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.